நீதான் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பின்படி ஆளுநரின் செயல்பாடுகள் சட்டவிரோதமானது என்றும் அவர் இரண்டாவது முறையாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த மசோதாக்கள் அனைத்தையும் உச்ச நீதிமன்றமே தனி உரிமையாக எடுத்துக்கொண்டு அந்த 10 மசோதாக்களும் செல்லும் என்றும் அதை திருப்பி அனுப்பியதை ரத்து செய்தும் இப்போது உச்ச நீதிமன்றம் மிக முக்கியமான தீர்ப்பை அளித்துள்ளது. மேலும் இந்திய அரசியலமைப்பு வரலாற்றிலும் உச்ச நீதிமன்ற வரலாற்றிலும் ஆளுநருக்கு காலக்கெடு விதித்தும் முதன்முறையாக இப்போது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பில் உள்ள மிக முக்கியமான 10 அம்சங்களை நாம் இப்போது பார்க்கலாம். ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் மிக முக்கியமான டாப் 10 பாயிண்ட்ஸை இப்போது பார்க்கலாம். முதல் பாயிண்டின் படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 200 படி சுயேட்சையாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்கவே முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. இரண்டாவது பாயிண்ட், இரண்டாவது முறையாக பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை ஜனாதிபதிக்கு ஆளுநர் அனுப்பி வைத்தது சட்டவிரோதமானது என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பாயிண்ட், மசோதாக்களை நிறுத்தி வைத்தது தவறானது என்று உச்சநீதிமன்றம் இன்று அளித்த தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. நான்காவது பாயிண்ட், மசோதாக்கள் மீது முடிவு எடுப்பதற்கான காலக்கெடுவை ஆராய்ந்து நிர்ணயிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது முக்கிய பாயிண்டாக பேரவையில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட மசோதாக்களை நிறுத்தி வைத்தது தவறு என்றும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆறாவது பாயிண்ட், ஆளுநர் 3 முடிவுகளை மட்டுமே எடுக்க முடியும் என்றும் உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு அளித்திருக்கிறது. ஏழாவது பாயிண்டாக உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பில் மசோதாக்களை ஆளுநர் அனுப்பி வைக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம் என்ற 3 முடிவுகளை மட்டுமே எடுக்க முடியும் என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. எட்டாவது பாயிண்டாக மசோதாக்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றால் அதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும், வெறுமனே நிறுத்தக்கூடாது என்று ஆளுநருக்கு அந்த அளித்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்பதாவது பாயிண்டாக 10 மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்ட விரோதம் என்றும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10வது பாயிண்டில் மசோதாக்கள் மீது 30 நாட்களுக்குள் முடிவு எடுத்து ஜனாதிபதிக்கு அனுப்பினால் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. 11வது பாயிண்டாக ஆளுநர் விருப்பு வெறுப்பு அடிப்படையில் செயல்படக்கூடாது, மாநில அரசுகளின் ஆலோசனைப்படிதான் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கடைசி முக்கிய பாயிண்டாக 12வது பாயிண்ட், ஜனாதிபதிக்கு மசோதாக்களை அனுப்பிய ஆளுநரின் செயல்பாடு நேர்மையாகவே இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் அளித்த அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன். ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்திருக்கிறது.